எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி சென்னை காட்டாங்குளத்தூரில் இருக்கக்கூடிய மெயின் கேம்பஸுக்கு கீழே இருக்கக்கூடிய காலேஜில் ஜாயின் பண்ணணும், இல்லை மெயின் கேம்பஸ்லேயே ஜாயின் பண்ணணும். காட்டாங்குளத்தூர், ராமாபுரம், வடபழனி, திருச்சிராப்பள்ளின்னு கிட்டத்தட்ட 4 கேம்பஸ் இருக்குது. அதில் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு ஏகப்பட்ட பேர் எஸ்ஆர்எம் JEEக்கு அப்ளை பண்ணாங்க. அதில் phase 1 முடிஞ்சிருச்சு. phase 2க்கான எக்ஸாம் வந்து நாளைக்கு ஜூன் 10ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகி ஜூன் 15ஆம் தேதி வரைக்கும் ஆன்லைன்லேயே நடக்க போகுது. லேப்டாப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து இந்த எக்ஸாம் வந்து அட்டன் பண்ண போகிறாங்க. ஸோ ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது, அதுக்கு வந்து அப்ளிகேஷன்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சு 2வது ஃபேஸுக்கு. இது வரைக்கும் நீங்கள் எஸ்ஆர்எம்ல படிக்கணும்னு நினைக்கிறீங்க, எக்ஸாம் வழியாக படிக்கணும்னு நினைக்கிறீங்க, எந்த ஒரு டொனேஷனும் கொடுக்காம, ஸோ எக்ஸாம் எழுதி தான் நான் நல்ல ஸ்காலர்ஷிப் வாங்கி ஃபுல் ஃப்ரீயாக படிக்கணும்னு நினச்சிங்கன்னா இன்னொரு ஃபேஸு கூட எக்ஸாம் இருக்குது, 3rd ஃபேஸு. ஸோ அதுக்கு அப்ளை பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. ஜூன் 30ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ இந்த 2வது ஃபேஸில் அட்டன் பண்ண போகிறவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்களா சார், எவ்வளோ கொடுப்பாங்க, எப்படி கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் நிறைய பேருக்கு இருக்குது. குறிப்பாக இதில் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, போன வருஷம் 2025 phase 2ல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் கொடுத்தாங்க. எவ்வளோ பேருக்கு கொடுத்தாங்கன்னா, காட்டாங்குளத்தூர், வடபழனி, காசியாபாத் கேம்பஸில் 194 ரேங்க் வரைக்கும் வர்றவங்களுக்கு மட்டும்தான். நல்ல ரேங்க் எடுக்கணும், அப்போ தான் ஸ்காலர்ஷிப்பு. ஸோ இதில் கவனிக்க வேண்டிய பாயிண்ட் வந்து இந்த ஃபவுண்டர் ஸ்காலர்ஷிப்னு ஒன்று கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு 14 பேருக்கு தான் அதுதான் டோட்டல் ஃப்ரீ. காலேஜ் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாமே ஃப்ரீ. ஸோ இதில் இன்னும் கவனிக்க வேண்டிய பாயிண்ட் வந்து, நம்ம 4 வருஷம் ஃப்ரீயாக படிக்கலாமானா ₹1 கூட பே பண்ணாமல் 4 வருஷம் நீங்கள் ஃப்ரீயாக படிக்க முடியும். ஆனால் அங்கே போய் அரியர் வைக்காமல் படிக்கணும். சில CGP எல்லாம் கரெக்டாக கண்டினியூ பண்ணணும். ரொம்ப வந்து ஸ்காலர்ஷிப் கொடுத்துட்டாங்கன்ட்டு அங்கே போய் அரியர்லாம் வச்சிங்கன்னா அப்புறம் ரொம்ப சிக்கலாகி போயிடும். அதே போல் ராமாபுரம் கேம்பஸ்லேயும் ஸ்காலர்ஷிப் போன வருஷம் கொடுக்கப்பட்டது, இந்த வருஷம் கொடுப்பாங்க, இதே போல் கொடுப்பாங்க. அதே போல் திருச்சிராப்பள்ளி கேம்பஸுக்கும் ஸ்காலர்ஷிப் கொடுக்கப்படுது. ஏன் இப்போ உங்களுக்கு சொல்ல போனோன்னா, எஸ்ஆர்எம் JEEயோடைய அந்த phase 1 முடிஞ்சிச்சுல, நிறைய பேர் ஸ்காலர்ஷிப்பில் பயனடைஞ்சிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 351 ரேங்க் வரைக்குமே ஸ்காலர்ஷிப் கொடுக்கப்பட்டது. அதில் phase 1ல் வந்து பார்த்தீங்கன்னா 27 ரேங்க் வரைக்கும் வந்தவங்களுக்கு காட்டாங்குளத்தூர், வடபழனி இந்த கேம்பஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் கொடுக்கப்பட்டது. ஸோ அதனால் இந்த 2வது ஃபேஸுக்கான ஸ்காலர்ஷிப் விவரங்கள் விரைவில் நமக்கு வரப்போகுது. ஸோ அதனால் மாணவர்கள், ஸ்காலர்ஷிப்னா 4 வருஷம் ஃப்ரீயாக படிக்கிறதுக்கான ஸ்காலர்ஷிப் தான். ஸோ எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் 4 வருஷம் ஃப்ரீயாக படிக்கிறதுங்கிறது ரொம்ப சூப்பரான ஒரு சான்ஸு. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கணும். இங்கே முக்கியமான பாயிண்ட், எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டினா ஃபீஸ் தெரியாமல் காலேஜில் நீங்கள் சேராதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இது குறித்து எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் படித்தே ஆகணும் சார், நீங்கள் எனக்கு உதவி பண்ணணும் சார், நான் அட்மிஷன் வாங்கணும்னு நினைக்கிறேன்னா டைரெக்டாக இந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கால் பண்ணலாம். 2 நம்பர் இருக்குது, 2 நம்பரில் எந்த நம்பருக்கு வேணாலும் நீங்கள் கால் பண்ணுங்கள், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கோம். ஸோ இந்த டைமில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, நல்லா கேட்டுக்குங்க, இங்கே சில எலிஜிபிலிட்டி இருக்குங்க. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் வந்து அட்மிஷன் வாங்கிடலாமா, காட்டாங்குளத்தூர், ராமாபுரம், திருச்சி, வடபழனியில் வாங்கிடலாமான்னு கேட்டிங்கன்னா, இங்கே எலிஜிபிலிட்டின்னு ஒன்று இருக்குது. 60% வந்து உங்களுக்கு இருக்கணும். 60%ஆ எதில் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த 3 சப்ஜெக்டையும் ஆட் பண்ணி 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 60% உங்களுக்கு வரணும். வரலன்னு வச்சுங்களேன், அட்மிஷன் நீங்கள் வாங்க முடியாது. நீங்கள் எக்ஸாம் எழுதி நல்ல ரேங்க் வந்து சீட்டு வாங்கிட்டீங்கன்னா கூட அதை அவங்க கேன்சல் பண்ணி விட்ருவாங்க. ஸோ தயவு செய்து 60% இருக்கிறவங்க மட்டுமே எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் படிக்கிறதுக்கு மிக முக்கியமான ஆட்களாக கருதப்படுகிறீர்கள். ஸோ அதனால் அதை பார்த்துக்குங்க. நிறைய பேருக்கு 60% வரல. இன்றைக்கி CBSE ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் நிறைய பேருக்கு 60% வரவே இல்லை. ஓகே, இது மிக முக்கியமான பாயிண்ட். ஸோ இதில் இப்போ நம்ம வந்து என்ன, ஃபஸ்ட்டு வந்து ஃபீஸை பார்த்துடணும். ஃபீஸு தெரியாமல் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் படிக்கவே கூடாது. ஸோ ஒரு வருஷத்துக்கான ஃபீஸுமே ரொம்ப அதிகம். ஸோ நான் உங்களுக்கு தெளிவாக காமிக்கிறேன், இதில் எவ்வளோ ஃபீஸுங்கிறத இங்கே போட்டிருக்காங்க பார்த்துங்க. 4,75,000, 4,25,000, 4,75,000, 25,000 இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோர்ஸுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து வாங்கப்படுது. இது எல்லாமே காட்டாங்குளத்தூர் கேம்பஸில் இருக்கக்கூடிய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ காட்டாங்குளத்தூர் கேம்பஸில் இன்னும் இந்த 2 கோர்ஸ் இருக்குது. இதுக்கெல்லாம் ஃபீஸ் வந்து குறைஞ்சது 4 லட்சம், இல்லாட்டி 4,25,000, இல்லாட்டி 2,75,000 நிறையா கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஓகே, இது குறித்த தகவலுக்கு எங்கள் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அதே போல் அடுத்த விஷயம் என்னென்னா, ராமாபுரம் கேம்பஸில் படிக்கணும் சார், காட்டாங்குளத்தூர் நாங்கள் விரும்பலை, ராமாபுரம் பார்க்குறோம் அப்படின்னா, ராமாபுரம் கேம்பஸில் பாருங்களேன், அங்கேயுமே 3,50,000, 2,50,000, 1,75,000, 3 லட்சம், 3,50,000, 3 லட்சம், 3,75,000 இங்கே போட்டிருக்க அனைத்து ஃபீஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கான காலேஜ் ஃபீஸு. ஹாஸ்டல் ஃபீஸு இது இல்லாமல் 1 லட்சம் இல்லை 1,50,000 லட்சம் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான இது வடபழனி கேம்பஸ். வடபழனியில் கிட்டத்தட்ட 3 லட்சம், 3,50,000, 3 லட்சம், 2,50,000, 3 லட்சம் இந்த மாதிரி வந்து ஃபீஸ் வருது. இது எல்லாமே காலேஜ் ஃபீஸு. 1,50,000, 1 லட்சம் ஃபீஸு.
ஸோ இதெல்லாம் இருக்குது. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்லாம் ரொம்ப கம்மி வடபழனியில் ஃபீஸு. ஸோ அதே போல் அடுத்ததாக நம்மளோட மிக முக்கியமான கேம்பஸாக பார்க்கப்படுற திருச்சி கேம்பஸ். திருச்சியில் வந்து நிறைய பேர் படிக்கணும்னு ஆசைப்படுவீங்க. திருச்சி கேம்பஸுக்கு பார்த்தீங்கன்னா 2,50,000, 4 லட்சம், 1,50,000, 1,70,000, 1,75,000, 2,50,000, 2,50,000, 2,50,000, 2,75,000, 2,50,000, 1,50,000, 1,75,000, 1,75,000, 2 லட்சம், 1,50,000, 4 லட்சம் இந்த ஃபீஸ் தான் வாங்கப்படுது. ஸோ அதனால் ஃபீஸு தெரியாமல் தயவு செய்து எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் படிக்கக்கூடாது. ஏன்னா வருஷத்துக்கே ஃபீஸ் அதிகமாக வரும். ஹாஸ்டல் ஃபீஸ்லாம் இருக்குது. கிட்டத்தட்ட வருஷத்துக்கு ஆல்மோஸ்ட் நீங்கள் ஒரு 3 லட்சம், 4 லட்சம், 5 லட்சம் இருந்தால் தான் படிக்கவே முடியும். ஸோ அதனால் பணம் இருப்பவர்கள் மட்டுமே இந்த கல்லூரிக்கு உகந்தவர்கள். சார் இவ்வளோ பணம் வாங்குறாங்களே, இங்கே படிக்கலாமா வேணாமா? அதையும் நிறைய பேர் கேட்பீங்க. இவ்வளோ பணம் வாங்குறாங்க சார், கண்டிப்பாக படிக்கலாமா? நான் ஒன்றே உனக்கு சொல்லட்டுமா? தமிழ்நாட்டில் அண்ணா யூனிவர்சிட்டியில் பாத்ரூம் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கூட காலேஜ் கிடையாது. இவ்வளவு தான் இருக்குது. எவ்வளோ வாங்குறாங்க தெரியுமா? 15 லட்சம். எவ்வளோ டொனேஷனா? எப்படி பிளாக்ல 15 லட்சமா வாங்குறாங்க. 15 லட்சம் ரூபாய் கொள்ளை அடிக்கிறாங்க சென்னையிலையும் கோயம்புத்தூர்லையும். ஒன்றுமே இல்லை, பாத்ரூம் அளவுக்கு தான் காலேஜே இருக்கு. எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியை வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அதோட கேம்பஸ் எவ்வளோ பெருசு தெரியுமா? அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ்நாட்டு மாணவர்கள் இன்னைக்கு வெளி மாநிலத்திலேருந்து எவ்வளோ பேர் இங்கே வந்து படிக்கிறாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் உள்ளவங்க எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி ரொம்ப ஃபேமஸான கேம்பஸுங்க. என்ஐஆர்எஃப் ரேங்கிங்லாம் எடுத்து பாருங்க, ரொம்ப ரொம்ப நல்ல இடத்துல இருக்கு. நம்ம புள்ள போகுதா, அங்கே படிக்குதா, பிளேஸ்மெண்ட் இருக்கா, அங்கே நல்ல லேப் இருக்கா, அவங்க ரிசர்ச் ஓரியன்டாக என்னென்ன பண்ணுறாங்க, எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்கி வைக்கிறாங்க. அவங்க மத்திய அரசுக்கிட்ட இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அவங்களுக்கு பட்ஜெட்லேருந்து நிறையா கொடுக்கப்படுது. நிறையா வாங்கி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா கல்லூரியை வந்து பார்த்தீங்கன்னா யூஜிசியோட ரூல்ஸின் அடிப்படையில் நிறையா வந்து பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதனால் பாத்ரூம் அளவுக்கு இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டி பிரைவேட் காலேஜ் எல்லாம் இன்னைக்கு வந்து 15 லட்சம் டொனேஷன் கேட்குற மாதிரி ஒரு நிலைமை தமிழ்நாட்டில் உருவாயிருக்குன்னா இந்த எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி ரொம்பவே ஃபேமஸ். நீங்கள் காலேஜை பாருங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி பணம் இருக்கும். ஓகேவா? தாராளமாக எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் நீங்கள் படிக்கலாம். அது குறித்த அட்மிஷன் தகவலுக்கு எங்களோட நம்பருக்கு நீங்கள் டைரெக்டாக கால் பண்ணுங்கள், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். குறிப்பாக இந்த ஃபேஸுக்கு அப்ளை பண்ணல. ஃபேஸுக்கு இப்போ இதுக்கு எப்படி சார் எக்ஸாம் நடக்கும்னா, லேப்டாப்பில் நீங்கள் வீட்டில் இருந்து அட்டன் பண்ணணும். சும்மா வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக விளையாடுற மாதிரி இந்த ஃபோனை வச்சு எழுதுறது, இந்த பின்னாடி பார்த்து எழுதுறது, அந்த வேலையெல்லாம் பண்ணாமல் கரெக்டாக எக்ஸாம் எழுதுங்க. இல்லாட்டி உங்களுக்கு ரேங்கே வராமல் போயிடும். அதையும் நான் சொல்லிடுறேன். தேர்டு ஃபேஸுக்கு அப்ளை பண்ணாமல் இருக்கிறவங்க அப்ளை பண்ணுங்க. 1,200 ரூபா அப்ளை பண்ணுறதுக்கு. அப்ளை பண்ணி தேர்டு ஃபேஸுக்கு ஜூன் 30 வரைக்கும் டைம் இருக்குது, அப்ளை பண்ணுங்க. ஓகே, வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நம்ம சொன்ன நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். அடுத்த வீடியோ உங்களை வந்து பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.